வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு தேவைகள் மிகப்பெரிய அளவுல மாற்றமடைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு பல முனைகள்ல இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது. குறிப்பா சீனா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவுக்கு அணு ஆயுத அச்சுறுத்தலே இருக்குது. இந்தியாவின் எதிரி நாடுகளிடமிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள் தேவை அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்கள்னா என்ன? இந்தியா எந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை வாங்குவதன் மூலம் இந்தியாவுக்கு ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அது என்ன விஷயங்கள்? இந்தியா வாங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இதை பயன்படுத்தி இந்தியாவின் எதிரி நாடுகளிடமிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை இந்தியாவால எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா எதிரிகள் மீது குண்டு வீசுவதற்கு தற்போதைய நிலையில மீடியம் பாமர் விமானங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா Su-30 MKI, மிராஜ் 2000, ஜாகுவார் போன்ற ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பாம்பிங் ஆபரேஷனுக்கு இந்தியா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு ரஷ்யா Tu-160 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை ஆஃபர் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுக்கு Tu-160 ஹெவி பாமர் விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம் அப்படின்னு அறிவுரை வழங்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இது போன்ற ஹெவி பாமர் விமானங்களை வாங்குறது அதிக செலவு பிடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விமானங்களை இயக்க ஆகக்கூடிய ஆபரேட்டிங் காஸ்ட் மற்றும் மெயின்டெனன்ஸ் காஸ்டும் மிகப்பெரிய அளவுல இந்தியா செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரஷ்யாவின் Tu-160 ஹெவி பாமர் விமானங்களை வாங்குவதன் மூலம் இந்தியாவுக்கு ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அதாவது எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில இருந்து கொண்டே எதிரிகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை இந்த விமானங்களை பயன்படுத்தி நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமாக இந்த Tu-160 விமானங்கள் யுத்த களத்துல மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த Tu-160 விமானங்கள்ல அதிக அளவிலான ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானங்கள்னால அப்ராக்சிமேட்டா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பறக்க முடியும். அதிக தூரம் பறக்கக்கூடிய விமானத்துல நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருப்பது இந்த விமானத்திற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. ரஷ்யா இந்த Tu-160 விமானத்துல ரெண்டு விதமான மிசைல்களை பயன்படுத்துறாங்க. ஒரு KH-55 அப்படிங்கிற ஒரு ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைலையும் KH-15 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் ஏரோ பாலிஸ்டிக் மிசைலையும் இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த KH-50 ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்னால 200 கிலோடான் சக்தி கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 300 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனா இந்த மிசைல்கள்னால சப்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதுவே KH-15 ஹைப்பர்சானிக் ஏரோ பாலிஸ்டிக் மிசைலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 கிலோடான் சக்தி கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த மிசைல்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த Tu-160 விமானத்தினால 6 KH-55 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில 12 KH-15 ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். இந்த ரெண்டு மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தணும்னா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். Tu-160 விமானத்துல 45,000 கிலோகிராம் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கான 2 இன்டர்னல் வெப்பன் பே பொருத்தப்பட்டிருக்கு. இதனால
இதனால இந்த விமானங்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். தற்போதைய நிலையில இந்திய விமானப்படை ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும்னா குறைந்தது 10-15 விமானங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஆனா இந்த Tu-160 விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் ஒரே விமானத்தை பயன்படுத்தியே தாக்குதலை நடத்தி முடிக்க முடியும். இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த Tu-160 விமானங்கள்ல இருக்கக்கூடிய மிசைல்களோட ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால இந்த விமானங்கள் எதிரி எல்லைக்குள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. நமது எல்லைக்குள் இருந்து கொண்டே 3000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஏர் லான்ச் குரூஸ் மிசைல்களை ஏவி எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த Tu-160 விமானங்களை இந்தியா வாங்கினாங்கன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையடோட எஃபெக்டிவ்னஸ் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த விமானங்களை இந்தியா வாங்கும் பொழுது எதிரிகளோட ஸ்ட்ராட்டஜிக் ஆசெட்ஸ் அவங்களோட எல்லை பகுதிக்குள் நீண்ட தூரத்துல இருந்தாலும் இந்தியா நினைச்சா இந்த Tu-160 விமானங்கள்ல இருக்கக்கூடிய மிசைல்களை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும். இந்த விஷயம் எதிரிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும். இதனால இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயப்படுவாங்க. இரண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா இந்த விமானங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா சொல்லணும்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா பாலக்கோட்ல தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி ஒரு பாம்பிங் ஆபரேஷனை பண்ணினாங்க. ஆனா அந்த ஆபரேஷன்ல இந்திய விமானப்படையோட பல விமானங்கள் பங்கெடுத்துச்சு. ஆனா இந்த Tu-160 விமானங்கள் இந்தியாவிடம் இருந்தா 10-15 விமானங்கள் செய்யக்கூடிய ஆபரேஷனை இந்த ஒரு விமானத்தை பயன்படுத்தி இந்தியானால செய்ய முடியும். அதுவும் எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். குறிப்பா எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குவது, பதுங்கு குழிகள், விமான ஓடுதளங்கள், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் போன்ற பல இலக்குகளை இந்த விமானத்தை பயன்படுத்தி தாக்க முடியும். இந்த விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் மட்டுமல்லாமல் சாதாரண கன்வென்ஷனல் ஆயுதங்களை பயன்படுத்தியும் தாக்குதல் நடத்த முடியும். இந்த Tu-160 விமானத்தினால 2220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த Tu-160 விமானம் தான் தற்போது உலகில் உள்ள ஃபாஸ்டஸ்ட் ஹெவி பாமர் விமானம். இதனால இந்த விமானத்தை எதிரிகளால அவ்வளவு எளிதா தாக்கி அளிக்க முடியாது. ஒரு முழு அளவிலான யுத்தத்துல இந்த விமானங்களை இந்தியா பயன்படுத்தும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்ல இந்த Tu-160 விமானங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த Tu-160 விமானத்தினால அதிகபட்சமா 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். அதே வேளையில மிகவும் குறைவான உயரத்திலையும் இந்த விமானத்தினால பயன்படுத்த முடியும். Tu-160 விமானங்கள் 54.1 மீட்டர் நீளமும் 55.7 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2,75,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 4 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்தினால தொடர்ந்து 12,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இதனால உலகின் எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்த விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். சமீப காலங்கள்ல சீன கடற்படை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில அடிக்கடி தங்களுடைய உளவு கப்பல்களை அனுப்புவது, நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி உளவு பார்ப்பது போன்ற வேலைகளை சீனா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில சீன கப்பல்கள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்களை சமாளிப்பதற்கும் இந்த Tu-160 விமானங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அதாவது இந்த விமானங்களை பயன்படுத்தி சீன போர்க்கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்திய பெருங்கடல் பகுதியில இந்த Tu-160 விமானங்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷனை கேரி அவுட் செய்யும் பொழுது சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்த விமானங்கள் இருக்கும். ஒரு யுத்த நேரத்துல சீன கடற்படை இந்திய கடல் எல்லைக்குள் ஊடுருவ முயன்றால் இந்த விமானங்கள்ல உள்ள லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி
பயன்படுத்தி சீன கடற்படைய மிகப்பெரிய அளவுல தாக்க முடியும். இதனால இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற சீனாவின் திட்டத்தை இந்த ஒரே ஒரு விமானத்தை வச்சு இந்தியாவால சுக்கு நூறா உடைக்க முடியும். இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கும் இந்த விமானங்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இப்படி பல அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இந்த விமானத்துல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதாவது இந்த Tu-160 விமானத்தை வாங்கினா இந்த விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கும் விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கும் ரஷ்யாவை நம்பி இருக்கணும். தற்போது இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்தியா இந்த விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை இயக்குவதற்கு அதிக செலவாகும். இதனால ஒரு குறிப்பிட்ட அளவிலான இந்த விமானங்களை இயக்குறதுக்கும் மெயின்டைன் செய்வதற்கும் இந்தியாவுக்கு அதிக அளவுல பணம் செலவாகும். அடுத்து தற்போதைய நிலையில இந்தியாவிடம் ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி பாமர் விமானங்களை பயன்படுத்துவதற்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக் டாக்ட்ரைன் இல்ல. அதாவது ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானங்களை எப்படி பயன்படுத்தலாம், சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்த விமானங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான இலக்குகளை தாக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு திட்டமும் இந்தியாவிடம் கிடையாது. அதனால இந்தியா இந்த விமானங்களை வாங்குவதற்கு முன்னாடி ஒரு தெளிவான தாக்குதல் திட்டத்தை ரெடி செஞ்சுட்டு தான் வாங்கணும். இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விமானங்களை வாங்கினா இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அதாவது இந்த விமானத்துல இருக்கக்கூடிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால மிக துல்லியமான அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இது எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கும். இதனால இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க யோசனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவுடைய இன்ஃப்ளூவன்ஸை குறைப்பதிலும் இந்த Tu-160 விமானங்கள் மிகப்பெரிய அளவுல பங்களிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒரு வல்லரசு நாட்டிற்கு சில முக்கியமான ஆயுதங்கள் தேவை. அந்த வகையில இந்தியாவுக்கு இந்த Tu-160 போன்ற ஒரு ஹெவி பாமர் விமானம் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த Tu-160 ஹெவி பாமர் விமானங்களை வாங்கலாமா, இல்ல தற்போது பயன்படுத்தக்கூடிய மீடியம் பாமர் விமானங்களே பயன்படுத்தலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.